அஸ்ஸலாமுஅலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. குட் மார்னிங். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா, இது கலகலா. நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இதை வந்து இனிப்பு பூரி இருந்தாமல் சொல்லுவோம். இதுக்கு பேர் கலகலா. நான் எங்கள் ஊரில் செய்கிறத நான் சொல்லிடுறேன்னே. முதல்ல எங்கள் ஊரில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஒரு மாவு போட்டிருக்கேன், அதை நாங்கள் போட மாட்டோம். மைதா, தேங்காய் பால், முட்டை, சீனி, உப்பு, கொஞ்சோண்டு டால்டா போட்டு பிணைஞ்சு இனிப்பு பொரி செஞ்சுருவோம். அது வந்து சௌபர் சாதிக்கு மொழுதுன்னு எங்கள் சின்ன பிள்ளையா இருக்குது ஒன்று செய்வாங்க. சேமியா பாயாசம் காய்ச்சி அதை ஒரு மண்பானில் காய்ச்சி அதை ஒன்று செய்வாங்க. அப்போ வந்து இந்த பூரி செய்வாங்க. அப்போ வந்து அம்மாவுக்கெல்லாம் உதவி செய்வோம். அது ஒரு காலம். இந்த இது எங்களுக்கு இது ஒன்று தான் பலகாரம் தெரிஞ்சால் நாங்கள் இந்த ஊருக்கு வர்ற காலத்தில் சின்ன பிள்ளை வரையில் எங்களுக்கு இது ஒன்று தான் தெரியும். எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸ் எங்கள் கிராமத்தில். இது வந்து கிறிஸ்பியாக உள்ளதுமா. கிறிஸ்பியாக உள்ளதை வந்து தனியாக போத்தலில் வச்சுருங்க. அப்புறம் முதன்னு உள்ளதை இன்னொரு போத்தலில் போட்டு வச்சுருங்கம்மா. இது கிறிஸ்பியாக உள்ளது. முதன்னு உள்ளதை நான் காட்டுறேன். நம்ம போடணும். நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. பொன்னேரம் மாதிரிகளே அள்ளிட வேண்டியதுதான். கிறிஸ்பிக்கு வந்து இன்னும் நேரம் கொஞ்சம் கறக்கணுமா, கொஞ்சம் நேரம் இது பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அது கிறிஸ்பி. இது வந்து முதன்னு உள்ளதுமா. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. இப்போ வாங்க, 2 கப்பு மைதா மாவுமா, 1 கப்பு சீனி, 1 கப் பாதி கப்பு இடியப்ப மாவு. இந்த இடியப்ப மாவு தாம்மா என் ஃப்ரெண்டோட ரெசிபி. அவங்க கிராமத்தில் வந்து இடியப்ப மாவு போட்டு தான் செய்வாங்களாம். அது காரணம் என்னென்னு நான் சொல்கிறேன். 2 கப்பு மாவுக்கு வந்து மைதா மாவுக்கு வந்து 1/2 கப்பு இடியப்ப மாவு போட சொன்னாங்கம்மா. இப்போ அளவாக பாருங்கள். 400 கிராம் மைதா மாவு, 100 கிராம் அரிசி மாவு, இடியப்ப மாவுமா. அரிசி மாவு போடலாமான்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிராமத்தில் வந்து இடியப்ப மாவு தான் போடுவாங்களாம். எங்கள் ஊரில் வந்து அரிசி மாவு போட மாட்டோம்மா. நாங்கள் வந்து வெறும் மைதா, சீனி, தேங்காய் பால், முட்டை, அதை மட்டும் போட்டு பிணைஞ்சு சுட்டுருவோம். இது வந்து என் ஃப்ரெண்டு முழுக்க இந்த ரெசிபி ஃபுல்லாக என் ஃப்ரெண்டோட ரெசிபிமா. நானே இதான் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். நான் இதெல்லாம் செஞ்சு 25 வருஷம் ஆகுதும்மா. அந்த மைதா பூரியை செஞ்சு நாங்கள் அப்போ வந்து இனிப்பு பூரி தான் சொல்லுவோம். இதுக்கு பேரே கலகலான்னு சொல்கிறாங்க. அதோட சீனிமா. சீனி வந்து 100 கிராம் சீனியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கிறேங்கம்மா. அப்புறம் ஒரு முட்டை, ஒரு 200 மில்லி தேங்காய் பாலுமா. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. தண்ணி பிரச்சனை இல்லை. இதே மாதிரி 2 வில்லை போடுங்கம்மா. 2 ஸ்பூன் வெண்ணெய் போடுங்க, அதாவது பட்டர் போடுங்க. பட்டராக, பிளாந்தாவா, நெய்யா, டால்டாவா எது வேணாலும் போடலாம். என் ஃப்ரெண்டு வந்து டால்டா தான் போட சொன்னாங்க. என்கிட்ட அந்த டால்டா இல்லை. அப்புறம் சீனியை தூள் பண்ணி எல்லாத்தையும் போடுங்கம்மா. நான் வந்து 2 ஸ்பூன் சீனியை ஒரு 100 கிராம் சீனியை அரைச்சி 2 ஸ்பூன் சீனியை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டோம்மா. இது ரொம்ப இனிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என் ஃப்ரெண்டு. ரொம்ப கடுக்குன்னு வரும்ண்டு. அதனால் நம்ம இனிப்பு வந்து 3/4 இனிப்பு போட்டால் போதும். இதுவே கரெக்டான இனிப்பாக இருந்துச்சுமா. 100 கிராம் சீனியில் வந்து 2 ஸ்பூன் சீனியை மட்டும் தள்ளிட்டு போட்டேன். அப்புறம் முட்டையை ஊற்றுங்க. அப்புறம் தேங்காய் பாலை ஊற்றி பிணைங்கம்மா. ஆனால் இது வந்து சீனியை போட்டதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குது மாவு. அப்படி வந்து நம்ம சாப்பிட்டா அதை பிணையணும். சிறு வயசு பிள்ளைகளாக இருந்தால் முதல்ல 1 கப்பு மைதாவை போட்டு நீங்கள் பிணைஞ்சு பாருங்கள். 1 கப்பு மைதாவுக்கு வந்து 1/4 கப்பு அரிசி மாவை போட்டு செஞ்சு பாருங்கம்மா. அப்படி இடியப்பு மாவு இல்லாதவங்க வெறும் மைதா மட்டும் போட்டு செய்யுங்கம்மா. மைதா, தேங்காய் பால், சீனி, முட்டை, உப்பு, கொஞ்சோண்டு பிளாந்தாவா, டால்டாவா, நெய்யா, என்ன இருக்கோ உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு செய்யுங்க. அப்படி எதுவுமே இல்லையா, எண்ணெயை சூடு பண்ணுறீங்க இல்லாமா, அந்த எண்ணெயை சூடு பண்ணி அதை 1 ஸ்பூன் 2 ஸ்பூனை ஊற்றி செய்யுங்கம்மா. 1 கப்பு மாவுக்கு வந்து 1 ஸ்பூன் பிளாந்தாம்மா. அதோட 3 உருண்டை வந்துச்சு. நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டேன் பாருங்கள். அப்புறம் 15 நிமிஷம் நம்மளுக்கு வந்து ஊறட்டும். ஊறின பிறகு ஒரு உருண்டை எடுத்து போட்டு நம்ம வந்து பூரிக்கட்டில் உருட்டலான்னு பார்த்தா நான் வந்து சரியாக வரலை. அதனால் கீழே வந்து கீழே துணியை விரித்து அதுக்கு மேலே பிளாஸ்டிக்கை விரித்து உருட்டுறோம்மா. இந்த இரும்பு கட்டையை விட நம்மளுக்கு வந்து மரக்கட்டை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுமா. கொஞ்சம் தடிப்பமாக செஞ்சோம்னா முதண்டு வருதுமா. கொஞ்சம் லேசாக வைக்கணும். தடிப்பம் இல்லாமல் லேசும் இல்லாமல் இதை வைக்கணும். இந்த ரெசிபி வந்து என் மகனுக்கு வந்து என் பெரியவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சின்ன பிள்ளையா இருக்கல இந்த ஒன்று தான் எனக்கு செய்யவே தெரியுமா. அப்போ இங்கே வந்த புதுசில் அப்போ அவருக்கு நான் இதை செஞ்சு கொடுப்பேன். நல்லா சாப்பிடுவார். அப்புறம் தாம்மா மற்ற இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அச்சு முறுக்கு இன்னும் ஒரு எள்ளை போட்டு ஒரு இது செஞ்சு கொடுத்தாங்க. அது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் செய்ய வரலை. அவங்க நல்லா செய்வாங்க. அப்புறம் எண்ணெயை தடவிக்கிட்டு கையை வச்சு நல்லா ஒரு இது பண்ணி விடுங்கம்மா, தட்டி விடுங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போயிட்டோம். புது வீட்டுக்கு போயிட்டோம். ஃப்ளைட்டுக்கு போய் அங்கே போய் பழகித்தாம்மா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா பழகி என் ஃப்ரெண்டு எல்லாருமே ரொம்ப நல்ல மயக்கிறவங்க, ரொம்ப நல்ல தங்கமான ஜனங்க. நாங்கள் அவங்ககிட்ட வந்து 10 வருஷம் அங்கே இருந்தோம். அவங்ககிட்ட இருந்தாமல் நான் நிறையா ரெசிபி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மலாய்க்கிற ரெசிபி, பிஸ்கட்டு, கேக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குங்க. அதில் தெரிஞ்சது ஃபுல்லாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்பேன். அப்படியே இப்படி பிடிச்சிக்கிட்டு வெட்டுங்கம்மா, இப்படி பிடிச்சிக்கிட்டு வெட்டுங்க. நான் பூரி சொல்லிக் கொடுப்பேன். அப்புறம் சப்பாத்தி, நம்ம 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 ஊரில் செய்கிற மீன் கறி, என்னென்னமோ அதுகளும் கேட்குங்க, நான் சொல்லிக் கொடுப்பேன். வடை எல்லாமே அதுகளும் நல்லா செய்வாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவட இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே வெட்டுங்க. அப்போ பிறநாளாக இருந்தால் இந்த பூரி, இந்த கலகலா செய்கிறது, முறுக்கு செய்கிறது, அதிரசம் செய்கிறது, அப்போ அவன்லாம் இல்லையிலம்மா, அதெல்லாம் அப்படித்தாம்மா செய்கிறது, எல்லாம் எண்ணெயிலே தான் பொரிச்சு எடுக்கிறது. அது ஒரு காலம். இன்னொரு முறை இருக்குமா, இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு இப்படி இழுத்தியண்டா நல்லா ஈஞ்சு கொடுக்குமா. அந்த மாவு சீனியும் கலந்து ஈஞ்சு கொடுக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு தடிமனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்படி இழுத்து நம்ம வெட்டினோம்னா நம்மளுக்கு வந்து லைட் ஆயிரும். இந்த இதுவும் ஒரு ஐடியா இருக்குமா, இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. இது ஒரு இது அவ்வளோ செஞ்சு வெட்டிட்டீங்கன்னா நல்லா அருமையான பூரி ரெடிமா. எனக்கு பூரி பூரி தான் வாயில் வருது. இதுக்கு பேர் கலகலா. இது அரிசி மாவு போடுறது இதாம்மா. இப்படி சேர்ந்து இருக்குது பார்த்தீங்களா, இப்படி சேர்ந்து இருந்தாலும் நீங்கள் எண்ணெயில் போட்டீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே தனித்தனியாக வந்துடும், கலகலன்னு வந்துடும். அதை நீங்களே பாருங்கம்மா, கலகலன்னு வந்துடும். அதனால தான் இந்த அரிசி மாவு போட்டோம். மைதா மட்டும் போட்டோம்னா நம்ம வந்து இப்படி ஒன்றா சேர்த்து வைக்க முடியாது. எல்லாத்தையும் எண்ணெயை தடவினாலும் நம்ம வந்து தட்டில் வச்சு ஒன்றா அடுக்கி வச்சு நம்ம வந்து எடுத்து ஒன்றா தான் போட முடியும் எண்ணெய்க்கில். அது ஒரு லேச்சியை பிடிச்ச வேலை. இந்த மாதிரி நம்ம இடிப்பு மாவு போட்டோம்னா நம்மளுக்கு ஒரே டேஸ்ட்டு தான். நம்ம இடிப்பு மாவு போட்டோம்னா நம்ம இப்படி அள்ளி போட்டாலே அப்படியே அது வாட்டுக்கு பிரிஞ்சிருது, கலகலன்னு பொரிஞ்சிருது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கியிருக்குன்னு பார்த்தீங்களா. இது வந்து ஆட்டுக்கல் கேக்கு இருக்குல்லம்மா, அதாவது வெட்டு கேக்குன்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கல் கேக்குன்னு சொல்லுவாங்க, டீ கடை கேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கேக்கோட ரசனை வருதுமா இது அரிசி மாவு போட்டதோட. அவ்வளோதாம்மா வந்துருச்சு. எல்லாத்தையும் வெட்டி சட்டியில் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு எண்ணெயை சுடு பண்ணி போட்டு பொரிச்சு அள்ள வேண்டியதாம்மா. நம்ம மைதா போட்டோம்னா நம்ம வந்து தனித்தனியாக ஒரு தட்டில் அடுக்கி வச்சு அப்புறம் வந்து போடணும். இப்படிலாம் அள்ளி போட முடியாதுமா, அள்ளி போட்டால் ஒட்டிக்கிறோம், பிரியாது. இதுக்கு தான் என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஊரில் வந்து இடியப்பு மாவு போட்டதாக சொன்னாங்க. அதான் அந்த ரெசிபி தான்மா இது. அதான் அவங்க எனக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்க செஞ்சுருக்குறோம்ண்டு. அப்போ தான் எனக்கு வந்து இதெல்லாம் விட்டு போச்சே, நம்மளோட அப்போ நல்லா செய்வோமே, இதெல்லாம் மறந்துட்டு இருக்கிறோமேன்னு நானே நினச்சி என் பேரனுக்கு செய்கிறேம்மா. என் பேரனுக்கு 6 வயசு ஆகுது. இப்போ தாம்மா இதை செஞ்சு கொடுக்குறேன். ஓகேம்மா, செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து முதுண்டு உள்ளது, கொஞ்சோன்னு செஞ்சுக்கிட்டேன் எனக்கும் வீட்டுக்காரவளுக்கும். மற்றெல்லாம் கிறிஸ்பியாக உள்ளதுமா. முதண்டா உள்ளது வந்து நம்ம 1 வாரம் 3 நாளைக்குள்ள சாப்பிட்றணும். கிறிஸ்பியாக உள்ளது நம்ம 2 வாரம் 3 வாரம் வச்சு சாப்பிட்லாம். என் பேரனுக்கு பிடிக்குமான்னு தெரில, செஞ்சு வச்சுருக்கிறோமா, பார்ப்போம். அதோட நல்லா ஆற வச்சு டிஷ்ஷுவை போட்டு கிறிஸ்பியாக உள்ளதை ஃபுல்லாக எடுத்து நல்லா இறுக்கி மூடி வச்சுருங்க. முதுண்டு உள்ளதை வந்து கிறிஸ்பியாக உள்ளதுக்குள்ள வைக்காதே, அதை தனியாக டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்கம்மா. அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான். நம்மளுக்கு வந்து மாவு ஊறுற டயத்துக்கு நம்ம மற்ற வேலையை பார்த்துட்டு நம்ம இதை வெட்டி போட்டு அழகாக செஞ்சிடலாம். உனக்கு காலையில் செய்யலாம், இல்லைன்னா சமைச்சு முடிச்சுட்டு கூட நம்ம செய்யலாம். செஞ்சு சாப்பிடுங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேரம்பேத்திக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம இதெல்லாம் நம்ம பழங்காலத்து டிஷ்மா, இதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. இது நம்ம கிராமத்து டிஷ்ஷு. தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறோம்மா. ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.